சார், கடந்த ஆண்டு வாழ்த்திய விஜய் வந்து நீங்க திட்டிய பிறகு விமர்சனம் செய்த பிறகு நான் திட்டினேன்னு யாரு சொல்ல? விமர்சனம் செய்த விமர்சனம் கேள்வி கேட்டா அது விமர்சனம் இல்ல. லாரிக்கு அப்படின்னு லாரினா ஆமா நீ ஒன்னும் திராவிடத்தில் இருக்கணும் இல்ல தமிழ் தேசியம் இருக்கணும், ரெண்டு ஒண்ணுன்னா நடுவால் நிக்கிறதா தானே இருக்கணும். நான் விடுதலைக்கு போராடுறேன், ஒன்னு சுபாஷ் பக்கம் நில்லு, காந்தி பக்கம் நில்லு, இல்ல விடுதலை தரம் இருக்கிற வெள்ளக்காரன் பக்கம் நில்லு. நான் நடுநிலை வகிப்பேன்னா அது என்ன அர்த்தம்? சுபாஷ் சந்திர போஸ் பக்கம் நிக்கலாம், காந்தி பக்கம் நிக்கலாம். அது ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் நிக்கணும், இல்ல வெள்ளக்காரன் பக்கம் நிக்கணும். ஏய் நான் கேட்கறது ஒன்னு விடுதலையை மறுக்கிற வெள்ளக்காரன் பக்கம் நில்லு, விடுதலைக்கு போராடுற இந்த பக்கம் நில்லு. ரெண்டுக்கு இடையில நிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் உங்களை வாழ்த்துல இல்ல அதுக்கப்புறமா வாழ்த்துனாப்ல இந்த வாட்டி மறந்து இதெல்லாம் ஒரு இது என்ன உனக்கு பிரச்சனை இல்லையா? இவ்வளவு பெரிய பிரச்சனையை பேசிட்டு இருக்கேன், அதை கொண்டு பாப்பா. அட்ரஸ் பண்ணிட்டீங்க சார். கடந்த ஆண்டு வாழ்த்திய விஜய் வந்து நீங்க திட்டிய பிறகு விமர்சனம் செய்த பிறகு நான் திட்டினேன்னு யாரு சொல்ல? விமர்சனம் செய்த விமர்சனம் கேள்வி கேட்டா அது விமர்சனம் இல்ல. லாரிக்கு அப்படின்னு லாரினா ஆமா நீ ஒன்னும் திராவிடத்தில் இருக்கணும் இல்ல தமிழ் தேசியம் இருக்கணும், ரெண்டு ஒண்ணுன்னா நடுவால் நிக்கிறதா தானே இருக்கணும். நான் விடுதலைக்கு போராடுறேன், ஒன்னு சுபாஷ் பக்கம் நில்லு, காந்தி பக்கம் நில்லு, இல்ல விடுதலை தரம் இருக்கிற வெள்ளக்காரன் பக்கம் நில்லு. நான் நடுநிலை வகிப்பேன்னா அது என்ன அர்த்தம்? சுபாஷ் சந்திர போஸ் பக்கம் நிக்கலாம், காந்தி பக்கம் நிக்கலாம். அது ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் நிக்கணும், இல்ல வெள்ளக்காரன் பக்கம் நிக்கணும். ஏய் நான் கேட்கறது ஒன்னு விடுதலையை மறுக்கிற வெள்ளக்காரன் பக்கம் நில்லு, விடுதலைக்கு போராடுற இந்த பக்கம் நில்லு. ரெண்டுக்கு இடையில நிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் உங்களை வாழ்த்துல இல்ல அதுக்கப்புறமா வாழ்த்துனாப்ல இந்த வாட்டி மறந்து இதெல்லாம் ஒரு இது என்ன உனக்கு பிரச்சனை இல்லையா? இவ்வளவு பெரிய பிரச்சனையை பேசிட்டு இருக்கேன், அதை கொண்டு பாப்பா. அட்ரஸ் பண்ணிட்டீங்க சார்.